உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். இது முழுக்க முழுக்க மதன் கௌரி பற்றினது. மதன் கௌரி எப்படி தமிழ் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காரு, அவருடைய சேனல் குரோத்துக்காக என்னென்னலாம் வேலை செஞ்சிட்ருக்காருன்றதை பார்க்குறதுக்கான வீடியோ மட்டும்தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மதன் கௌரி பியர் பாய் ஷிப்பில் என்ன பேசினார்னு சொல்லிட்டு. அதில் அவர் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக பேசியிருக்கிறார். முக்கியமாக திராவிடத்தை ஆதரித்து பேசியிருக்காரு. ஏன் இவங்க எல்லாரும் திராவிடர்கள்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. திராவிடர்கள்னு சொன்னால் என்ன, எனக்கு அதுதான் புரியாத விஷயம். திராவிடர்கள் தமிழர்களும் ஒன்றா கிடையாது. திராவிடர்களுக்கு என்ன தனியாக எங்கேயாவது ஒரு நாடு இருக்கா? இல்லை அவர்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கா? இல்லை அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கா? என்னது அது? திராவிடம்னா என்னது? ஏன் அவங்க எல்லாருமே அந்த திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? யார் அதில் ஒளிஞ்சு இருந்து அதில் குளிர் காஞ்சிட்ருக்காங்க? யார் அரசியல் பண்ணிகிட்ருக்கா அதில் அப்படின்னு சொன்னால், அது ஒரு மதமாக, அது தனியாக உருவாக்கப்பட்டிருக்கிற மதமாக, இல்லை அது ஒரு இனமாக என்ற பல சந்தேகங்கள் இருக்குது எனக்கு. ஏன்னா யாரெல்லாம் ஜாதி வாரியாக தாழ்த்தப்படுறாங்களோ, மத வாரியாக மதம் சம்பந்தமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ, இவங்கெல்லாம் இந்த சாதியும் மதமும் வேணான்னு சொல்லிட்டு திராவிடத்தில் போய் இணைஞ்சு கொள்கிறாங்க. அதில் தமிழ் மொழியில் உள்ளவர்கள் மட்டும் இல்லாமல், தமிழ் மொழி தெரியும் பட் வேறொரு மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்களும் போய் அதில் சேர்ந்து கொள்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே சேர்ந்து கொண்டு அதை ஒரு திராவிடம் என்ற ஒரு மதம் மாதிரி, அதை மதமோ அது இனமோ அது ஒரு சாதியோ அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் அதை உருவாக்கி வச்சுருக்காங்க போல தான் எனக்கு தோணுது. அப்போ திராவிடத்துக்குள்ளே இருக்கிறவங்க இந்த கேட்டகரியில் உள்ளவங்க தான். அதாவது மதத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்க, சாதிக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்க, மொழியில் மதிக்கப்படாதவர்கள். இவர்கள் வேறொரு ஜோனுக்குள்ளே இருந்து அவங்க அவங்களோட அரசியலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால தான் அவங்க ஆனால் தமிழை அவங்க அதை பிடிச்சி வச்சுருக்காங்கன்றதான் தெரியல. தமிழ் மொழியையும் தமிழ் நாடையும் திராவிடர்களையும் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு தான் புரியலை. அதுக்கு அனுமதிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தோடு இருக்கிற ஒரே ஒரு இடம்னு சொன்னால் தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டை நாங்கள் இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாதவன்கிட்ட கையில் கொடுக்க முடியாது. அவனுக்கு திராவிடனுக்கு ஊரும் கிடையாது, உலகம் கிடையாது, மொழியும் கிடையாது, அவனுக்கு எங்கேருந்து வந்தானே தெரியலை, அவனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் கிடையாது. அவன் கையில் அதை கொடுக்க முடியாது. அது ஒன்று. அப்போ இந்த திராவிடத்துக்கு அடிப்பணிஞ்சு போகிற இதில் மதன் கௌரியும் ஒரு ஆள். அப்போ பியர் பாய் ஷிப்பில் அவர் பெரிய ஒரு மேதாவி மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் போய் அங்கே பெருசாக ஒன்றும் தெரியாதவர் போயிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டார். அவர் சொல்கிற விஷயம் ஜாதி இல்லைன்ட்டார். சரி, மதன்ட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். இப்போ ஜாதி இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ ராகுல் காந்திக்குன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ராகுல் இப்போ ராகுலும் டிஎம்கேயும் சாதி வாரி கணக்கெடுப்பை செய்ய சொல்லிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சாதி இல்லைன்னு சொன்னால் அந்த கணக்கெடுப்பு என்னத்துக்கு? அவசியம் இல்லையே. அதை நீங்கள் சொல்லலாமே. அப்போ அது அவசியம் இல்லை, எங்களுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு தேவையில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சாதி இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ சாதி இல்லை, அப்போ நீங்கள் அதை செய்யலாம். அதை அவர் அதை செய்யலை. அப்படி இந்த பியர் பாய் ஷிப் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு மதன் ஒரு தன்னோட சேனலை எப்படி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவாரோ அதை மட்டும்தான் செய்கிறாரு. அவருக்கு தமிழினம் மேலேயோ இல்லை திராவிடத்தின் மேலேயோ இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் மேலேயோ இல்லை மக்கள் மேலேயோ எந்த அக்கறையும் கிடையாது. அதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவருக்கு ஒன்லி மணி மைண்டட். அவர் சேனலை பெரிய அளவில் மாற்றணும். அதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால், பியர் பாய் ஷிப்பில் இவர் தமிழர்களை பற்றியும் திராவிடத்தை பற்றியும்
பேசிட்டு வந்தார். அதில் வந்து நிறைய அவருக்கு பேக்ஃபயர் ஆகிட்டுது. முக்கியமாக ஈழத்தமிழர்களை பற்றியும் அவர் பேசியிருந்தார் நினைக்கிறேன். அதில் அவருக்கு தமிழர்களை பற்றி அவருக்கு என்ன தெரியுவாங்க? அங்கே போய் அவர் கேட்ட கேள்விக்கு ஒன்றுமே இல்லையே பிரச்சனை அப்படின்ட்டார். அங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஈழத்தமிழர்களுக்கு இன்னும் அவங்க கேட்ட உரிமைகள் கிடைக்கல. அந்த இலங்கையில் மலையக தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையையும் இன்னும் தீர்க்கப்பட முடியும் இருக்குது. அதை பற்றி இவருக்கு தெரியுமான்னு தெரியலை. அதை பற்றியும் இவர் பேசலை, இல்லைன்ட்டார். ஒரே சிம்பிளாக கொழும்பில் போய் நின்றுருக்காரு. கொழும்பில் கொஞ்சம் பணக்கார தமிழர்கள் இருப்பான். அவன் சொல்லுவான், அது சிங்கள தமிழர்னு சொல்லுவான். அவனை சிங்கள தமிழர்கள்னு சொல்கிறது, சிங்களவனோடு இணைஞ்சிருக்கிறோம். அவன்கிட்ட போயிட்டு இவர் காய்ச்சிட்டு அவங்க நோன்னொன்னே இவர் ஒன்றும் இல்லைன்ட்டார். ஒரு ரிசர்ச் இல்லை, ஒரு எதையும் தேடி பார்க்குறது இல்லை. இப்போ ஜஸ்ட்டு ChatGPTயில் ஜஸ்ட் போட்டுட்டு அதில் என்ன சம்மரி வருது அதை இப்போ வீடியோ பண்ணிட்டு போகிறாரு நம்ம மதன். ரிசர்ச் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக எல்லாத்தையும் சொல்லி ஈஸியாக எல்லாத்தையும் கடந்து போயிட்டுருக்காரு. அப்படி மதன் உங்களை அனுமதிக்க முடியாது இனிமேல் போகிறதுக்கு. மதன் பக்காவாக இனிமேல் ரிசர்ச் பண்ணி நீங்கள் செயல்படணும். அது முக்கியமாக தமிழர்கள் விஷயங்களில் நீங்கள் மொத்த டேட்டாஸையும் கிளியராக கலெக்ட் பண்ணி கொண்டு தான் நீங்கள் தமிழர்கள் பற்றி பேசணும், இல்லாட்டி நீங்கள் பேசக்கூடாது. அதுக்கு மேலே இது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி தான். தமிழனா நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் பண்ணுறேன்னா, நீங்கள் தவறான முறையில் நீங்கள் இதை பாவிக்க முடியாது. தமிழர்களோட உரிமைகளையும் தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த நாடுகளில் வெளிநாடுகளில் நாங்கள் எப்படி அந்த தமிழ் தேசியத்தை உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கோன்றது எங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு இருக்கும்போது இந்த தமிழை எப்படி நாங்கள் வளர்க்குறது, இங்கே இந்த தமிழை நாங்கள் எப்படி உலகத்துக்கு நிரூபிக்கிறேன்றதுக்காக நீங்கள் பெரும் விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் மாதிரி ஆக்களால் அது வந்து ஈஸியாக இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மதன் கவனமாக இருக்கணும். நீங்கள் மதனோட சேனல் க்ரோத் பற்றி சொல்கிறேன். அவர் எப்படி அதை பிளான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, பியர் பாய் ஷிப்பில் வந்து அவர் தமிழருக்கு எதிராக காய்ச்சிட்டார், ரைட், பேசிட்டார். பேசினதுக்கு பிறகு அவருக்கு இப்போ நிறைய நெகட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பிளான் பண்ணி அவரோட வீடியோ ஒன்று போட்டார் பாருங்கள். குமரி கண்டத்தை பற்றி போடுறாரு. குமரி கண்டம் வந்து தமிழர்களோட பெருமைகளை பற்றி பேசுகிறாரு. இப்போ பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற வேலை அது. ஓகே, எதுக்கு இவருக்கு குமரி கண்டத்தை பற்றி திடீர்னு இவருக்கு ஒரு ஞானம் வந்தது இந்த இஷ்யூவுக்கு பிறகு? ரைட், அதை விடுங்க. மகாவிஷ்ணு பற்றி இவர் ஒரு இஷ்யூ எடுத்து அதில் கலைக்கிறாரு. மகாவிஷ்ணு பற்றி இவர் இப்போ கலைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இவ்வளோ நாள் கலைக்காதவர். அதாவது மகாவிஷ்ணு அதில் கலைச்ச விஷயம் வந்து பாவ புண்ணியங்களை பற்றி. அதாவது நன்மை நல்ல செயல்கள், தீய செயல்கள் செஞ்சால் என்னென்ன நடக்கும், முப்பிறவி இல்லை என்ன நடக்கும். இது வந்து பகவத்கீதையில் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அது. அதாவது பாவ புண்ணியம், பிறவிகள், முப்பிறவிகளை பற்றி முக்கியமான சப்ஜெக்ட் அது பகவத்கீதையில் இருக்குது. இவ்வளோ நாளாக மதன் வந்து அதை படிக்கலையா பகவத்கீதையை? இதனால் வரைக்கும் நீங்கள் தமிழர் தான் இல்லை, நீங்கள் ஹிந்து விஷயத்துலேயும் எப்படி நீங்கள் அதுவும் இல்லையா? அப்போ 100% திராவிடர்களாக தான் இருக்குங்களா நீங்கள்? அதுவும் தெரியலை எனக்கு. அதுவும் பகவத்கீதையில் பேசியிருக்கிற விஷயம் விவேகானந்தர் அதை கோட் பண்ணுறாரு. அந்த விஷயங்களை பற்றி, பாவ புண்ணியங்களை பற்றியும் மறுபிறவிகளை பற்றி ராமகிருஷ்ணர் அதை பற்றி பேசுகிறாரு, ஆதிசங்கரர் பேசுகிறார், ராமானுஜர் பேசுகிறார். இப்படி யாரெல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் எங்களுக்கு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதை பற்றி பேசி தான் இருக்காங்க. ஏன் புத்தரும் பேசுகிறார் அதை பற்றி. ஏன் மற்ற மதங்கள்லேயும் பாவ புண்ணியங்களை பற்றி பேசப்படுது, மறுமை பிறவிகளை பற்றியும் பேசப்படுது. ஓகே, அப்போ இது காமனாக எல்லா இடத்துலையும் பேசப்படுற ஒரு விஷயம். அதை அது ஒரு பெரிய ஒரு சோனுன்னு வைங்களேன். அது வேறொரு சப்ஜெக்ட். நீங்கள் அறிவியல்
இப்போ இடையில் இந்த இவர் நம்ம மிஸ்டர் ஜிகேலாம் வந்து இப்போ ஒரு புதுசு அவர் ஒருத்தர் அடுத்தவர் இவரை மாதிரியே அவர் ஒரு விஞ்ஞானி. அவர் அறிவியலை விட ஆன்மீகம் ஒன்றுமே இல்லைன்ட்டு போகிறாரு. ஐயோ யார் மிஸ்டர் ஜிகே, உனக்கெல்லாம் மண்டையில் மூளை இருக்கான்னு தெரியலை. இந்த அமெரிக்காவில் அவன் ராக்கெட் உனக்கு முதல்ல விட்டுட்டான். அவனே இன்றைக்கி ஆன்மீகத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கான். இந்த சயின்ஸில் ஒன்றும் இல்லைன்ட்டு. ஓகே, இங்கே வந்து பாரு நீ என்ன நடந்துகிட்ருக்குன்ட்டு. அங்கே உட்காந்துக்கிட்டு சும்மா பேசிக்கிட்டு இருக்காது. ஆன்மீகம் இங்கே எங்கேயோ போயிட்டுருக்கேன், அதை நோக்கி தான் போகிறான். முக்கியமாக இந்து தர்மம் அதை பற்றி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க கூடுதலாக. அதை தான் ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து அறிவியல் இருக்குன்னு நம்புகிறாங்க அவங்க. அதை விட்டுட்டு நீ வந்து இன்னும் இவன்ட இங்கே உள்ள கோட்பாடை அங்கே தூக்கி பிடிச்சிக்கிட்டு அங்கே உண்மையான விஞ்ஞானத்தை விட்டுட்டு ஒரு பொய்யான ஒரு விஞ்ஞானத்தை அங்கே கட்டி அதை தொங்கிட்டு இருக்கீங்களா பைத்தியக்காரனுக்கு. இங்கே வந்து அவன் உண்மையான விஞ்ஞானம் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஆன்மீகத்தில் தான் இருக்குதுன்றதை, இந்து மதத்தில் உள்ள ஆன்மீகத்தில் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டுருக்கான். நீ என்ன அங்கேயே என்னத்தை சொல்கிறது. சரி அதை விடுங்க. மிஸ்டர் ஜிகேக்கு நான் வேறு ஒரு வீடியோன்னு போடுறேன் தனியாக. இவர் அப்போ இதை இப்போ ஏன் எடுத்து பேசினார்? இது இவ்வளோ காலமாக இது எல்லாருமே இந்த பாவ புண்ணியம் நடந்துகிட்ருக்கு, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் ஏன் திடீர்னு அதை எடுத்தார்? இவர் ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அதுதான் இருக்குது. ஸோ அதனால் அவர் எடுத்து அதை பேச வேண்டிய கட்டாயம் அவருக்கு. எடுத்தால் கொஞ்சம் வியூ வரும், கொஞ்சம் அள்ளப்படும் அப்படி. அதனால் அவர் அதை வீடியோ செஞ்சு அது மொக்குத்தனமாக அதை பற்றி ஒரு அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி தான். தமிழர்களை பற்றியும் ஒரு ரிசர்ச் இல்லை, சனாதன தர்மத்தை பற்றியும் ஒரு ரிசர்ச் கிடையாது, பாவ புண்ணியங்களை பற்றியும் ஒரு ரிசர்ச் கிடையாது, முற்புறவி பற்றின ரிசர்ச்சும் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு சாட்ஜிடிபி, அவ்வளோதான். சாட்ஜிடிபி என்ன சொல்லுதோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வளர விடாதீங்க தயவு செய்து. ஓகே, பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் அப்போது மகாவிஷ்ணுவை எடுத்து பேசினார். ஸோ அதுலேயும் அவர் கொஞ்சம் நெகட்டிவான இதுகள் நடக்க டக்குன்னு அடுத்த வீடியோ என்ன போடுறாரு, கைலாஷ் மவுண்டனை பற்றி போடுறாரு. எப்படி அவருடைய கேம் பிளே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே ஒரு அடி, இங்கே ஒரு அடி. அப்போ இங்கே உள்ளவன் எதிரியும் இவருக்கு சேனலுக்கு வந்துடுவாங்க, அவனும் சேனலுக்கு வந்துடுவான். அப்புறம் இவனை ஷேப் பண்ணிவிட்டு இவனை எதிரியாக்குறது. அப்படி ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸாக கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. இவருடைய சேனல் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஆக்களை வளர்த்து விட்டுறாங்க தயவு செய்து. அந்த பியர் பாய் ஷிப்பில் அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை, அந்த வான்வீருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குது, இன்ஃப்ளூயன்சர். ஸோ நாங்கள் நினச்சா எதையும் செய்யலாம், எதையும் மாற்றலாம். கிளிச்சானி சொல்கிறத கேட்டு வேணாவது மாறுவானா? தமிழ்நாட்டில் இருக்கணும் அவ்வளோ பெரிய முட்டாளா? பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ. உன்னை நீ மாறாது புத்திசாலின்னு நம்பிகிட்டு இருக்க. அதுதான் பழைய தப்பான விஷயத்தை செய்கிற நீ. மக்களை இந்த மாதிரி ஆக்களை விட்டுறாங்க. இவனை மாதிரி ஆக்களெல்லாம் வளர்த்துட்டிங்கன்னு வைங்க, அடுத்த சிஎம் இந்த ஆள் தான். அடுத்த சிஎம் உங்கள் தமிழகத்தை ஆள போகிறது மதன் கௌரி தான். ஸோ இந்த மாதிரி ஆக்களை வளர்த்து ஒவ்வொருத்தனாக வளர்த்து விட்டுட்டு நீங்கள் பிறகு கோமாளியாக தான் இருப்பீங்க அவ்வளோ பெரும் தமிழ்நாட்டில். தான் நான் சொல்கிறேன், நான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன்னா நீங்கள் கோமாளியாக தான் இருப்பீங்க. அப்போ கோமாளி ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு கோமாளி தான் வருவோம். இப்போ யார் இருக்கான்னு எனக்கு தெரியலை, கோமாளியாக புத்திசாலியானு எனக்கு தெரியலை, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. பட்டு கவனமாக இருங்க இந்த விஷயத்தில். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.